இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது Packet Tracer என்ற சிமுலேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி நாங்க DHCP சர்வரை கன்ஃபிகர் பண்ணலாம்னு பார்க்கணும். ஸோ DHCP சர்வரை கன்ஃபிகர் பண்றதுக்காக நாங்கள் இதில் ஒரு 4 PCs எடுத்துக்கொள்வோம். சேம் டைம் ஒரு சர்வர் ஒன்று எங்களுக்கு தேவை இந்த கனெக்ஷனை கன்ஃபிகர் பண்றதுக்கு. ஸோ இனிஷியலா ஒரு சர்வர் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்றேன். எங்களுக்கு தேவையான 4 PCஸுமே இங்க கீழே எடுத்து இதில் வச்சுக்கொள்றேன். அது பிசியா தான் இருக்கணும் இல்லை, ஒரு லேப்டாப் ஒன்று எடுத்துக்கொள்றேன். எல்லா கனெக்ஷனுக்காகவும் ஒரு சுவிட்ச் ஒன்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த சுவிட்சை நான் அப்படி சென்ட்ரல் எடுத்து வச்சுட்டு இதுக்கான கனெக்ஷன்ஸை மேக் பண்ணிக்கொள்வோம். ஸ்ட்ரெயிட் த்ரூ கனெக்ஷன் யூஸ் பண்ணிக்கொள்றேன். ஈதர்நெட் போர்ட்ல இருந்து ஒவ்வொரு ஈதர்நெட் போர்ட்ஸா நாங்கள் இந்த கனெக்ஷனை இப்போ மேக் பண்ணிட்டு வரோம். 4 பிசிஸுக்குமான கனெக்ஷனை நாங்கள் மேக் பண்ண பிறகு சர்வருக்கான கனெக்ஷனை கன்ஃபிகர் பண்ண போறோம். சர்வர்ல டிஹெச்சிபி சர்வர் அப்படின்றது வந்து டைனமிக் ஹோஸ்ட் கன்ஃபிகரேஷன் புரோட்டோகால் அப்படின்றது தான் அதோட எக்ஸ்பேன்ஷனா இருக்கு. ஸோ இந்த டிஹெச்சிபி சர்வர் அப்படின்றது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பிசிக்கு டைனமிக்கா ஐபி அட்ரஸஸ் அலோகேட் பண்ண கூடிய ஒரு சர்வர். நாங்க ஸ்டாட்டிக்கா ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்றன்றது ஒவ்வொரு பிசிக்கும் டைரக்டா கிளிக் பண்ணி அந்த பிசியின் டெஸ்க்டாப் மோட்ல ஐபி கன்ஃபிகரேஷன்ல ஸ்டாட்டிக்ல விட்டு தான் செட் பண்ணிருக்கோம். பட் இப்ப நாங்கள் டிஹெச்சிபி சர்வரை ரேண்டமான ஐபி அட்ரஸ் கொடுக்குற மாதிரி செய்யலாம். இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்டா சர்வரை கிளிக் பண்ணி சர்வர் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நாங்க வரலாம். இந்த சர்வீசஸ் என்ற ஆப்ஷன்ல போயிட்டு நாங்க டிஹெச்சிபியை ஆன் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல நாங்க டெஸ்க்டாப் மோட்ல இந்த ஐபி அட்ரஸை நாங்க கொடுத்துக்கொள்ளணும் இந்த டிஹெச்சிபி. ஸோ இதுல நாங்க டிஹெச்சிபிக்கு ஸ்டாட்டிக்கை கொடுத்துட்டு டிஹெச்சிபி ஐபி அட்ரஸ் கன்ஃபிகர் பண்ணிக்கொள்றோம். 192.168.2.1 இது வந்து டிஹெச்சிபி என்ற இந்த சர்வர் ஐபி அட்ரஸா இருக்கும். ஸோ சப்நெட் மாஸ்க் நான் டிஃபால்ட்டான சப்நெட் மாஸ்க் கொண்டு கொடுத்துக்கொள்றேன். இந்த இடத்துல இந்த ஐபி அட்ரஸ் நாங்க டிஹெச்சிபி சர்வரை கொடுத்துருக்கோம். தென் சர்வீசஸ் என்ற டேப்பை கிளிக் பண்ணி இதுல டிஹெச்சிபி சர்வர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை ஃபர்ஸ்டா நாங்க ஆன் பண்ணிக்கொள்ள வரும். ஆன் பண்ணின பிறகு இதுக்கான டிஃபால்ட் கேட்வே, அதாவது உண்மையில இந்த சர்வர் ஐபி அட்ரஸ் 192.168.2.1 அப்படி எடுத்துக்கொள்றேன். தென் ஸ்டார்டிங் ஐபி அட்ரஸ் 2.0 ஸ்டார்ட் பண்ணி, அல்ல நீங்க எதுலையுமே ஸ்டார்ட் பண்ணி 0ல ஸ்டார்ட் பண்ணி எத்தனை டிவைசஸ் எங்களுக்கு தேவை என்று கேட்டிருக்கீங்க. எங்களோட சப்நெட் மாஸ்க் கேட்ட மாதிரி நான் கொடுக்கலாம். எங்களுக்கு ஒரு 50 டிவைசஸ் ஓகேயா இருக்கு. 50 டிவைசஸுக்கு ஐபி அட்ரஸ் தேவை. மேக்ஸிமம் நம்பர் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே கொடுக்கலாம். ஸ்டார்டிங் ஐபி அண்ட் த நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் மினிட். தென் இதை நாங்கள் இப்போ ஆட் பண்ணி கொள்ளலாம். எங்களுக்கான நேம் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ இந்த பூல் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு நேம் நாங்கள் கொடுக்குறேன். ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படி கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கொள்றேன். ஸோ எங்களோட கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துக்குமான ஐபி அட்ரஸ் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் இந்த சர்வரை கன்ஃபிகர் பண்ணினா பிறகு கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணி அதுக்கான ஐபி அட்ரஸை கொடுக்கறதுக்காக ஐபி கன்ஃபிகரேஷன்ல டிஹெச்சிபி என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். டிஹெச்சிபி வந்து ஐபி அட்ரஸை ரிக்வெஸ்ட் பண்ணி கொள்ளுது. ஸோ இங்க 192.168.2.2 என்ற ஐபி வந்து வந்திருக்கு. ஆல்ரெடி 1 வந்து டிஹெச்சிபி சர்வரை கொடுத்தபடியால இந்த 2 நம்பர் எங்களுக்கு இதுல வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நாங்கள் 2வது லேப்டாப் வருவோம். கடைசியா இருக்க போறது லேப்டாப்புக்கான டெஸ்க்டாப்ல போயிட்டு இதுல போய் டிஹெச்சிபி சர்வரை கொடுப்பா இருந்தா ஆல்ரெடி நாங்கள் கொடுத்தபடி 2.3 என்ற இந்த ஐபி அட்ரஸ் எங்களுக்கு இதுல டிஸ்பிளே ஆகுது. இப்படி நாங்கள் டிஹெச்சிபியை கன்ஃபிகர் பண்ணி ஐபி அட்ரஸ் எடுக்கலாம். ஸோ டிஹெச்சிபி சர்வர்ல சர்வீசஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல நாங்க டிஹெச்சிபியை கொடுத்து இந்த டிஹெச்சிபியில நாங்க எந்த ஐபி அட்ரஸ் கொடுக்குறோமோ அந்த ரேஞ்சுக்கு இடையில எங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ டிஃபால்ட் கேட்வேக்கு பதிலாக எங்களோட ஐபி அட்ரஸ் இதே கொடுக்கலாம். தட் மீன்ஸ் எங்களோட ஐபி அட்ரஸ் டிஹெச்சிபி ஐபி அட்ரஸே இங்க கொடுக்கலாம். நாங்க டிஹெச்சிபியா யூஸ் பண்றோம்னு சொல்லிக்கல. ஸோ இதை நாங்க சர்வ் பண்ணலாம். சேம் டைம் சர்வ் பண்ணோம்னு சொன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல நாங்க டிஃபால்ட் கேட்வேயோட சர்வ் ஆகும். அகைன் நான் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் நாங்க செக் பண்றதுக்காக இந்த பிசியை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் மோட் ஐபி அட்ரஸ் இதில் டிஹெச்சிபியை நாங்க கன்ஃபிகர் பண்ணிக்கொள்வோம். இந்த இடத்துல டிஹெச்சிபி டிஃபால்ட் கேட்வேயா எங்களோட டிஹெச்சிபி ஐபி அட்ரஸோட 2வது ஒரு ஐபி அட்ரஸ் அலோகேட் ஆகி இருக்கு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் பிசியை கிளிக் பண்ணிட்டு ஐபி கன்ஃபிகரேஷன் அகைன் நாங்கள் ஸ்டாட்டிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அகைன் நான் டைனமிக்கா சேஞ்ச் பண்றேன். ரேண்டமான ஒரு ஐபி அட்ரஸ் வந்ததை நீங்க பார்க்கலாம். 2.5 வந்திருக்கு.
எவ்ரி டைம் நீங்க இதை ரெண்டமா இந்த ப்ரோக்ராமை திரும்ப திரும்ப ஆன் பண்ணா உங்களுக்கு ரெண்டமான ஐபி அட்ரஸ் உங்களுக்கு வரதை இங்க நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஐபி கன்ஃபிகரேஷன் டிஹெச்சிபி ரெண்டமா ஒரு ஐபி அட்ரஸ் எங்களுக்கு தந்திருக்கு. இப்போ எங்களுக்கு இந்த 6ல இருந்து 5க்கு நாங்க டேட்டா பேக்கெட் சென்ட் பண்ணி பார்க்கணும்னா இந்த கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பிங் பண்ணி பார்க்கலாம். பிங் தென் 192.168.2.5 இந்த கம்ப்யூட்டருக்கு நான் பிங் கமாண்ட் டைப் பண்ணி பார்த்தேன். டேட்டா பேக்கெட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சென்ட் ஆகி இருக்குது. ஸோ இதுதான் நாங்க ஒரு நெட்வொர்க்கில் டிஹெச்சிபியை கன்ஃபிகர் பண்றதுக்கான ஒரு கைடன்ஸ் வீடியோவை எடுத்துக்கொள்ளும்.